ஒவ்வொரு வருஷமும் இந்த வெயிலுக்கு நம்ம சொல்கிற டவுட்டு என்னப்பா டக்குன்னு முடிஞ்சிருமா? ரொம்ப நாள் எனக்கு டவுட் இருந்துச்சு. நீங்கள் தான் கேட்குறது சரியான டைம் கிடச்சிது. சரி, உடைய சின்ன வயசில் அம்மாச்சி உன்னை திட்டுமா? நான் என்ன கேள்வி கேட்குறேன்? திட்டும் தான். எல்லார் வீட்லேயும் அம்மாக்கள் வந்து பிள்ளைங்களை திட்டுவாங்க தான். அப்படி திட்டும் போது உனக்கு கோவம் வரும் தானேம்மா? வரும் தான். அந்த கோவத்தை நீ உன் மேலே தப்பே இல்லைன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கு கோவம் வருமா? வரும், ஆனால் காட்ட முடியாதுல்ல, திட்டுறது அம்மா வச்சேன். சரி, இந்த கோவத்தை எப்படி கழிப்ப? அம்மாச்சி திட்டுது, கோபம் அப்படியே இருக்கும் எனக்கு. நேராக தோப்புக்கு போவேன், 4-5 மட்டையை எடுப்பேன், வெட்டுவேன், 2ஆக வகுந்து அதை உட்காந்து தட்டி பின்னி அந்த தட்டி எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து, அப்போ சோப்பு வந்து 50 காசு துணி சோப்பு, அதில் ஒரு 2 சோப்போ 3 சோப்போ வாங்கிட்டு வந்து அம்மாச்சிக்கிட்ட கொடுத்துருவேன். ஏன் சோப்பை வாங்கிட்டு அம்மாச்சிட்டு கொடுக்குற? அதுதான் என்னோட கோபம். அது அம்மாச்சி கையாலேயே தேய்ச்சி அந்த கோபத்தை கரைக்கிற மாதிரி நினச்சிப்பேன். இதுதான் 90s கிட்டு. சரி, இப்போ அப்போ உன் மேலே கோவப்பட்டு உன் மேலே தப்பு இல்லை ஆனால் திட்டுதான் வச்சுக்கோ, அப்போ நீ என்ன பண்ணுவ? இருக்கிற துணியெல்லாம் அள்ளிட்டு போய் பாத்ரூமில் போட்டு அந்த சோப்பை எடுத்து நானே உட்காந்து தேய்ச்சி என் கோவத்தெல்லாம் கரைப்பேன். பாத்திரத்தை அள்ளி எல்லா பாத்திரத்தையும் சிங்கில் போட்டு அதை உட்காந்து தேய்ச்சி அந்த கோவத்தை கரைப்பேன். இதுதான் 90s கிட்டு. சரி, உன்னைய நான் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கோவத்தில் உன்னைய திட்டுறேன். இப்போ உனக்கு கோவம் வரையில நீ என்ன பண்ணுவ? உன் மேலே கோவம் வருந்தாமா? கோவம் வருமா? அம்மா என்ன வந்து இருமா, இங்கே பார்க்குறாங்க. உன் மேலே கோவம் வருந்தாமா? அம்மா ஆச்சே. அம்மா மேலே கோவத்தை காட்ட முடியும், அதனால ஃபோன் எடுத்துட்டு கேம் விளையாட போயிடுவேன். இதுதான் இந்த காலத்து பிள்ளைங்க. எங்களோட கோபம் வேல்யூவானதாக மாறிச்சு, உங்களோட கோபம் அர்த்தமே இல்லாமல் போகுது. சரி, வீடியோ ஆஃப் பண்ணி. இந்த வீடியோ போடக்கூடாது. இந்த வீடியோ முக்கியமான வீடியோ. நீ தான் வந்து கேட்ட, கண்டிப்பாக நான் போடுவேன்.